மாநாடு முடிந்தவுடன் கோயில் நிலத்தை உரிமை கொண்டாட முடியாதான்? எவனாச்சும் உரிமை கொண்டாடுவானா? இது என்ன கண்டிஷன்? ஒரு நாள் மாநாடு நடத்துகிறாங்க, அது எனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியாதான்? உரிமை கொண்டாடுறதா? ஒவ்வொரு கோயில் சொத்தையும் 50 வருஷம் லீஸு 100 வருஷம் லீஸுன்னு விடுறது நீங்கள். சென்னையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பச்சையப்பாஸ் கல்லூரிக்கு எதிர்க்க 1 ஏக்கர் நிலம் 100 கோடி ஏற்கனவே இருந்தவங்களை காலி பண்ணி வீடியோ போட்டாங்க. பாருங்கள், ஒரு 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 ஏக்கர் கோயில் நிலத்தை கைப்பற்றி விட்டோம்னு. இந்த இடம் இன்னும் காலியாக இருக்குது, பேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. யாருக்கு? பெரிய பண முதலைகளுக்கு. ஒரு 50 வருஷம் 50 வருஷம்னா இவ்வளவு, 99 வருஷம்னா இவ்வளவு, இவங்களுக்கு தனியாக கமிஷன். கோயில் நிலம் இல்லையா? 100 கோடி போகுதில்லை, 100 கோடி மதிப்பு இல்லை. மாதத்துக்கு ஒரு 1 கோடியாச்சும் நீங்கள் வாடகை வைக்கலாம்ல அதுக்கு மாதத்துக்கு. இல்லை ஒரு 10 லட்சமாச்சும் வாடகை வைக்கலாம்ல, வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஓசியில் விட்டுட்டு அவன் வாடகை எவ்வளோ போடுவாங்க தெரியுமா? மாதம் 1000 ரூபா ஒரு ஏக்கருக்கு, இல்லை 5000 ரூபா ஒரு ஏக்கருக்கு, 10,000 ரூபா. அவன் பெரிய காம்ப்ளெக்ஸ், மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் வாங்கி கட்டிடுவான். பெரிய கடைகள்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஷாப்பிங் மால் மாதிரி உருவாக்கிடுவாங்க. அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் தான் அதை எடுப்பாங்க. அப்போ அவங்க கைவிட்டு வாங்குறது கோயில் நிலத்தை தாரவாசத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வாடகையை பற்றி பேசுகிறாங்க. 50,000 ரூபா வாடகை எல்லாருக்கும் வாங்குங்க. அவருங்க தான் கொடுத்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் பொதுச்சொத்தை சேதப்படுத்தினால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பான். அவன் எங்கே பொதுச்சொத்தை சேதப்படுத்தினாங்க? இதுவரை ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க விக்கிரவாண்டியில், பொதுச்சொத்தை எதையுமே சேதப்படுத்தலை. உடஞ்சி போன சேருக்கு கூட பணம் கொடுத்துட்டாங்க அந்த இவங்களை வச்சவங்க. அவன் பிரியாணியை திருடலை, சட்டியை திருடலை, வாழைத்தோப்பை வாழை மரத்தை திருடலை, வாழைக்காயை திருடலை, உப்பை திருடலை, கரண்டியை திருடலை. திருடுனது பூரா யாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே, வீடியோ போட்டிருக்கோமே. அவங்களுக்கு சொல்கிறாங்க பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது. எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பொதுச்சொத்துக்களுக்கு தீ வச்சு கொளுத்துனீங்க, எத்தனை பஸ்ஸுகளை அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இது வந்த ஒன்று தானே. ஸோ சாத்தான் வேதம் மோதுகிறது. திமுகவுக்கு தான் அந்த பொதுச்சொத்துக்களை சேதப்படுத்துவதில் மிகப்பெரிய அனுபவமாச்சே.